ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோக்கன் ஆஃப் லவ்வோடைய எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவனுடைய பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம அரிசாவுக்கு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரியாக மென்டலி சிக்னஸ் ஆகி ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருந்தாங்க. அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சது. இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரிசா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அப்படியே மிரரை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போது மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு வராங்க. அதுவும் அங்கே இருக்கிற ஐயை தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஐயன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் ஏன் போகக்கூடாது, நான் அரிசா கிட்டே பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்படி வரும்போது நம்ம அரிசா அப்போ தான் மார்னிங் எழுந்திருப்பாங்க போல். ஸோ காஃபி சாப்பிட்றதுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்க, இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அரிசா கேட்குறாங்க. ஏன் நீ சொன்ன பொய்லாம் போதாதா, இன்னமும் பொய் சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க ஒரே வார்த்தையில் ஏன் நான் மட்டும்தான் பொய் சொன்னேனா, நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அரிசா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி 2 பேருமே பொய் சொன்னோன்னு சொல்லி வச்சுப்போம், ஆனால் இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்க 2 பேர் சேர்ந்து வாழவே முடியாது, சத்தியமாக நம்ம சேர்ந்து இருக்க முடியாதுங்கிற மாதிரி அரிசா சொல்கிறாங்க. அதை தவிர உனக்கு வேறு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம லின்னு, இல்லை எனக்கு புரியல, எங்கள் அம்மா திடீர்னு என்னை கேட்டாங்க, நானும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே உனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் எனக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நீ தான் எங்கள் அம்மாவோட எதிரிங்கிறது, நீங்கள் 2 பேரும் ரிவர்ஸுங்கிறது எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சிருந்தா நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அரிசாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் உனக்கு என்ன ஒரு சான்ஸ் கூடமா கிடைக்கல என்கிட்ட பேசுறதுக்கு, இந்த விஷயத்த சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. நானாவது ஒரு விஷயத்துல தான் போய் சொன்னேன், ஆனால் நீ எல்லாத்துலேயுமே போய் சொல்லியிருக்க. உன்னுடைய நேம், உன் பேக்ரவுண்ட், நீ வாழ்ந்துகிட்டு இருக்க லைஃபு, எதை பற்றியுமே நீ என்கிட்ட உண்மையை சொல்லலையேன்னு சொல்லிட்டு அரிசா கேட்குறாங்க. இது மட்டும் தானா, இன்னும் வேற ஏதாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, இன்னும் வேற ஏதாவது உண்மையை ஒழிச்சு வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்க, சரி நம்ம அந்த விஷயத்த விட்டுருவோம், நம்மளுடைய ஃபீலிங்ஸை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு லின் என்ன பண்ணுறான்னா அவளுடைய ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறா. நம்ம மற்ற விஷயத்த வேணால் போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் ஒருத்தங்க மேலே வச்சிருந்த ஃபீலிங்ஸில் போய் சொல்ல முடியாது. என்னுடைய ஃபீலிங் எல்லாமே, நான் உங்ககிட்ட காட்டினது எல்லாமே உண்மை தான், அது எல்லாமே ட்ரூ தான். அதே மாதிரி நீயும் சொல்லு, நீ என் மேலே வச்சிருந்த ஃபீலிங்ஸ் என்னாச்சு, இந்த கொஞ்சம் மாதமாக நாம் 2 பேரும் சேர்ந்து இருக்கோமே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஏன் ஃபீலிங்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இது ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி அரிசா சொல்கிறாங்க. என்ன ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி கேட்டால், பொய்யிலே ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் பொய்யில தான் போய் முடியும், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சரி வராதுன்னு சொல்லிட்டு அரிசா சொல்ல, இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அரிசா லைட்டாக கண் கலங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபியூ மந்த்ஸாக நமக்குள்ளே நடந்தது எல்லாமே ஜஸ்ட் அ மூமெண்ட், அதை அப்படியே மறந்துடு, அதில் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெருசாக இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாக எல்லாரையும் மறந்துடுவேன், மறக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட்டு, சீக்கிரம் மறந்துடுவேங்கிற மாதிரி அரிசா சொல்ல, அதுக்கு இவங்களும் சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம், எல்லாத்தையுமே மறந்துடு, நமக்கு இடையில நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு, அதானே உனக்கு வேணும். லாஸ்ட்டாக லின்னு என்ன சொல்கிறான்னா, உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என் லைஃப் லாங் வருவாங்க நான் நினச்சது என்னுடைய தப்பு தான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அரிசாவும் மெக் அங்கிளும் சேர்ந்துக்கிட்டு பாக்ஸிங்க்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்ஸிங் பண்ணுறதுக்காக கிடையாது, இவங்களுடைய பாடியவும் மைண்டவும் இவங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, ஒரு 4 ஹவர்ஸாக வந்து இந்த ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா, இவங்க இந்த டென்ஷனில் இருந்தாங்க இல்லையா லின்னோடைய அந்த விஷயத்தில், ஸோ அதை மனசில் வச்சுட்டு அதை எப்படியாவது மனசை விட்டு வெளில எடுக்கணும், அது இவங்களுக்கும் ஒரு பெயின் தானே, ஸோ அதுக்காக இவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மெக் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நாம் ரொம்ப நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மிஸ், எதுக்காகன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு லைலா தான் லின்னுங்கிறது தெரிஞ்சதுலேருந்து, அதுவும் நம்ம ரிவர்ஸோட டாக்டருங்கிறதுனால அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ,
அதனால் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோங்கிற மாதிரி மிக்க அங்கிள் சொல்ல, அதுக்கு அரிசாவும், அங்கிள் நீங்கள் இதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க, நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், இது சீரியஸாக ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி அரிசா சொல்கிறாங்க. அப்போ மெக்க அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ் நான் கேட்டது அது கிடையாது, உங்களுக்கு என்ன அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அப்போ ஃபீலிங்ஸோட டாட்டருங்கிறதுனால உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை நிஜமாவே உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இல்லையான்னு கேட்டால் இவங்க இப்போவும் பொய் தான் சொல்கிறாங்க. நோ, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அரிசாவை பார்த்தீங்கன்னா அந்த இவன் இருக்கான் இல்லையா, கெவின் லீ இருக்கான்ல, அந்த பெட்ரா கம்பெனியோட ஓனர் சிஇஓ. ஸோ அவனை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. என்னென்னா அந்த நெக்ஸ்ட் டெண்டரை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போவும் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த வெயிலிங்ஸோடைய கம்பெனி ரொம்ப வருஷமாக எங்கள் கூட இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நாங்கள் நிறையா பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், திடீர்னு என்னால் இன்னொருத்தவங்க கிட்ட இந்த பிஸ்னஸை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அரிசாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அதுக்காக பழைய விஷயங்கள்லேயே ஸ்டக் ஆகிட்டு பழைய விஷயங்களே மாட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்ம ஏன் இன்னும் ஓடலையே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி இவங்க சொல்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு சிலர் மேலே மட்டும்தான் வரும். அந்த ட்ரஸ்ட்டை அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ உழைச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி கெவின் லீ சொல்ல. இது ஒன்றும் ஃப்ளைட் கிடையாது ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, பிஸ்னஸ். ஸோ கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்கும். மற்றவங்கள மேலே நமக்கு ட்ரஸ்ட் வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் வர ஒரு டைம் எடுக்கும். நீங்கள் இந்த ஏலத்தில் அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்கீங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக மட்டுமே நான் அந்த டெண்டரை உங்களுக்கு கொடுத்துட முடியாது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் அம்மா, என் ஒய்ஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த டெண்டரை அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்னால் மாற்றி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிரிக்க, அதுக்கு அரிசா என்ன சொல்லிடுறாங்கன்னா, பிஸ்னஸ் விஷயத்தில் எப்பவுமே கொஞ்சம் பொறுமை இருக்கணும் இல்லை, ஆனால் இவங்க டென்ஷன் ஆகி, ஓ உங்களுடைய பவர் அவ்வளோதானா, நான் என்ன நினச்சேன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பவர்ஃபுல் பர்சன் நினச்சேன், நீங்கள் அம்மா சொல்கிறது தான் கேட்டுட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பொண்ணு சொல்கிறத கேட்டு தான் நடப்பீங்களாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவனுக்கு ஒரு மாதிரி ஏற்றி விட்ட மாதிரி டென்ஷன் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனம் பண்ணுற மாதிரியே பார்க்குறான். நான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக அட்வைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன ஒரு மாதிரியாக ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எப்போவுமே உங்கள் கட்ஸை வச்சு எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியாது. எப்போவுமே மற்றவங்க ஹார்ட்ஸ்குள்ளே நுழைஞ்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்கிற மாதிரி சொல்ல. அரிசாவும் தேங்க்யூ பிஸ்னஸ் மேன், உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்யூங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக பேசிக்கிட்டு போக, அதை ஒரு கெவின் லீ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காரு. சரிங்க மேம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பசங்க கூட போய் உட்கார, அங்கே இருக்கிற எல்லாரும் இவளை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக பேசிக்கிறானுங்க. ஏன்னா அவங்க குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க, அதனால ஒரு மாதிரியாக பேசுறது இவங்க காதலே விழுது. இருந்தாலும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி இவங்க கம்மன்னு உட்காந்து இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம லின்னை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டும் உட்காந்து அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, ஆனால் அவள் எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும், நான் எல்லாத்தையும் மறக்கணும்னா நான் நல்லா குடிக்கணுங்கிற மாதிரி இவள் குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ இப்படியே குடிச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா, இது டெம்பரவரி ரிலீஃப் தான், ஸோ உனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ரிலீஃப் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிங்கிற மாதிரி சொல்ல. டெம்பரவரியோ பர்மனெண்ட்டோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் குடிக்க குடிக்க எனக்கு அந்த விஷயம் மறந்து போகுது. ஸோ அதனால் எவ்வளோ நேரம் நான் இது இப்படி குடிச்சிட்டே இருக்க முடியுமோ குடிக்க போகிறேங்கிற மாதிரி கூட சொல்கிறா. என்கிட்ட யாருமே உண்மையாக இல்லைன்னு ஒரு மாதிரியாக அழ, எல்லாருமே என்னை விட்டு போகிறாங்கன்னு சொல்ல. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு, நான் இருக்கம்மா உனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட், யார் போனாலும் நான் கூடவே இருப்பேன்னு சொல்ல. ஓ மைடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய பிஸ்னஸை பற்றி பேச, அப்போ நம்ம லின்னு பிஸ்னஸுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, பக்கமாக அதுக்கு மெமரி சேர பண்ணணும், அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எப்படி தான் இதெல்லாம் சரி பண்ண போகிறனோ தெரியலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேலே இருந்து நம்ம அரிசா இறங்கி வராங்க. இது அதே பப்பு தான் இவங்க ஒரு தடவை மீட் பண்ணாங்க இல்லையா அது. ஸோ அவங்க இறங்கி இவங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, வா உங்ககிட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ஃப்ரெண்டும்
இவங்களே பார்க்குறாங்க. ஸோ லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே தான் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சுல, இப்போ என்ன இருக்குது, என்ன பேச போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொன்னதும் இவங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்க, மிஸ் அரிசா சிஓ ஏ லிஸ்ட் கம்பெனி, உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது, என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா. அப்படியே இவங்க மேலே கை வச்சு, ஏய் ஃபேஸ் எவ்வளோ ஹீட்டாக இருக்கு பாரு, நீ ரொம்ப குடிச்சிருக்க போலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் குடிச்சிருக்கனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும், என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறா. லின் நம்ம மறுபடியும் பேச்சப் ஆயிடலாம், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, என்னை வலுக்கட்டாயமாக பிரேக்கப் பண்ணது நீங்கள் தான், இப்போ திரும்பி வந்து பேச்சப் ஆகிக்கலாம்னா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 கேரக்டரையும் ஒரே நேரத்தில் காட்டாதீங்க, ஹாட் அண்ட் கோல்டு. என்னால் புரிஞ்சுக்க முடியல லின்னு சொல்ல. லின் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எல்லாருக்குமே மற்றவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். மற்றவங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்கங்கிறதையும் நமக்கு அவங்க மேலே எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்க ஒரு சின்ன டைம் தேவைப்படுது, ஒரு கேப்பு. அதை நீ எனக்கு கொடுக்கணும்ல. இப்போதான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம 2 பேருக்குமே ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கு, அதனால தான் நம்ம போய் சொல்லியிருக்கோம். மற்றபடி 2 பேரும் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு லின், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. நம்ம ரிலேஷன்ஷிப் மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம், அதை நான் இழக்க விரும்பலை, நம்ம மறுபடியும் பேச்சப் ஆயிடலான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மாதிரி இவங்க அழுது கேட்குறாங்க. ஸோ லின் என்ன பண்ணுறான்னா, சரி அப்படி பேச்சப் ஆனோன்னா இதுக்கப்புறம் நமக்குள்ளே பொய்ங்கிறதே இருக்கக்கூடாது, எனக்கு தெரியாமல் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாமல் என் லைஃப்பில் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் எதுக்காக இவன் மறுபடியும் லின்னு கூட வந்து சேர்ந்தான்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கிள் மெக்கு தான் இந்த ஐடியாவை கொடுத்துருக்காரு. எதுக்காக அவர் திரும்ப திரும்ப இவங்க கிட்ட வந்து உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டார் இல்லையா, அது எதுக்குன்னு இப்போ தான் சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, ஸோ நாம் ஏன் அவளை யூஸ் பண்ணிக்கூடாதுங்கிற மாதிரி மெக்கு சொல்கிறாரு. நம்ம வெயிலிங்ஸை கவுக்கிறதுக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும், எந்த வெப்பன் கிடைச்சாலும் அதை அவங்களுக்கு எதிராக நம்ம திருப்பி விடணும். சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட விடக்கூடாதுன்னு தானே நம்ம நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதுக்கான சான்ஸ் உங்கள் கையிலேயே இருக்குது. அவங்க பொண்ணையே அவங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக மாற்றி அவங்களுக்கு எதிராக விட்டால் என்னன்னு சொல்லி கேட்க இவ்வளோ அதை பற்றி யோசிச்சிருக்கா. அங்கிள் சொன்னதை அப்படியே இங்கே வந்து செஞ்சுட்டா. 2 பேரும் இப்போ பேச்சப் ஆயிட்டாங்க. இவ்வளோ யூஸ் பண்ணி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயை தான் காட்டுறாங்க. ஐயே அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடலாம், அந்த குடிச்சு வச்சுருக்கிற அந்த பியர் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. அப்போ பக்கத்தில் இன்னொரு பொண்ணு பாக்ஸாக இதை எடுத்துகிட்டு வரா. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா ராம் இருக்கார்ல, அன்னைக்கு கூட இவளுக்கு லிஃப்ட் கொடுத்து வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணாலே அந்த பொண்ணு தான் வரா. ஸோ 2 பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஏய் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஐ அவளை பார்த்து கேட்க, அதுக்கு அவ ஏய் நீ என்ன குடிச்சிருக்கியா என்ன, நான் இங்கே தான் இருக்கேன், அதனால தான் இந்த பக்கமாக போகிறேன்னு சொல்ல. அப்படியா, ஓ அதான் அன்னைக்கு கரெக்டாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணியான்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. நான் கூட உன்னை சைக்கோவோன்னு நினச்சிட்டேங்கிற மாதிரி ஐ சொல்ல இவ கையில் இருக்கிற பாட்டிலை ராம் நோட் பண்ணுறா. ஓ நீ நல்ல லெஜண்டாக இருப்ப போலையே, குடிச்சு செம ஆல்கஹாலிக்காக இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அன்னைக்கு குடிச்சிட்டு யார் காரில் ஏறோன்னு கூட தெரியாமல் ஏறி வந்திருக்கேன்னு சொல்ல தேங்க்யூங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறா இவ. நான் ஒன்றும் இன்னைக்கு அவ்வளோ குடிக்கல, நீங்கள் ஒன்றும் என்னை காரில் ஃபியூல்லாம் போட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நடந்து போக அப்போ ராம் கையில் இருக்கிற பாக்ஸு கீழே விழுந்துடுது. ஸோ அதை பார்த்து நம்ம ஐ என்ன பண்ணுறேன்னா, ஏய் வெயிட் பண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தா ஒன்றும் தேவையில்லைன்னு கையை காட்டுறான். மறுபடியும் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கீழே போட்டுடுறான். ஸோ கூட நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐ என்ன பண்ணுறா, அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக வரா. அப்படி அவங்க ஃப்ளாட்டுக்கு வரும்போது திங்ஸை எங்கே வைக்கிதுன்னு ஐ கேட்க எங்கேயாவது வைவான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே வச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த டேபிளில் 2-3 ஃபோட்டோஸை ஒன்றா சிங்க் பண்ண மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. எப்படின்னா நம்ம கெவின்லி அவங்க ஒய்ஃபு, அது இல்லாமல் இன்னொரு பொண்ணு, அந்த மாதிரி ஏதோ மைண்ட் மேப் மாதிரி கனெக்ஷன்லாம் போட்டு இந்த ராம் தான் அந்த டேபிளில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரெஸ் இல்லையா, அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஐக்கு பலாப்பழத்தையே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நில்லுன்னு சொல்லிட்டு ராம் அவங்கள நிற்க சொல்கிறாங்க. ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், ஒரு காஃபி சாப்பிட்றேன்னு கேட்கலாங்கிற மாதிரி. ஆனால் இவங்களுக்கு பெரிய விஷயமே கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை தூக்கிட்டு உடனே பாஸுக்கிட்டலாம் ஓடணும் வேகமாக. இவங்க சரி ஓகே நான் போகிறேன், என்னுடைய
திங்ஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன், அதை நான் போய் எடுத்து போடணும்ல, நான் போகிறேங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ மார்னிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா அரிசா கூட தான் லின்னு நைட்டு தூங்கி இருந்திருக்கா. லிவினில் இருக்க மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எழுந்து ரெடி ஆகிட்டாங்க அரிசா. ஆனால் லின் இன்னும் பெட்லேயே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறியா போதுமாமான்னு சொல்லிட்டு கேட்க. ஸோ இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அரிசா சொல்ல, அதுக்கு லின்னு எங்கள் அம்மா என்ன ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, ஓகேவான்னு சொல்கிறாங்க. அரிசாவுக்கு தான் அவங்கள பற்றி நல்லா தெரியுமே, ஆனால் அவங்க ரொம்ப அடமண்டான ஆளாச்சே, உனக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் அவங்க அப்படி தான் எனக்கு தெரியும், ஆனால் நாம் அவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும். அப்படி நம்ம பேசி சரி பண்ணும்போது எனக்கு நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு ரோல் வேணும் தெரியுமா? சும்மா வீட்டுக்கு வர்றது போகிறது, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்கிறது, இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்தால் போதும்னு சொல்ல, சரி ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அதுக்குலேன்னு என்ன சொல்கிறேன்னா, நான் மறுபடியும் லைலாவாகவே வாழ போயிடுவேன். எனக்கு உன் கூட இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஓடி வந்துடுவேங்கிற மாதிரி இவன் சொல்ல, அரிசா அதுக்கு ரொம்பவே நல்ல புள்ள மாதிரி, ஏலின் நான் சொல்கிறத கேளு, உங்கள் அம்மாவை என்றைக்குமே அப்செட் பண்ண நான் விரும்பவே இல்லை. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ அதே மாதிரி உங்கள் அம்மாவையும் பிடிக்கும். ஏன்னா என் லவரோட அம்மாவாச்சு, அதனால தான். ஸோ என்னுடைய செல்ஃபை நான் உங்கள் அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்கள் பொண்ணை நான் பார்த்துப்பேங்கிறத அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு லின்னு இல்லை என்னுடைய லைஃப்பை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், அவங்க ஒத்துக்கிறாங்க இல்லை, எனக்கு நீ வேணும், நான் அவங்க கூடயே இருக்கணும், எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு இவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க நெஞ்சில் சாஞ்சிட்டு படுத்திருக்காங்க. இவன் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸை வளர்த்து வச்சிருக்கு. ஆனால் நம்ம அரிசா அவளை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்க. இவளை நினச்சிக்கிட்டே இவங்க காஃபி சாப்பிட்றதுக்கு காஃபி எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ இவ ஒரு சின்ன டெக்ஸ்ட் பண்ணுறா, டின்னர் சேர்ந்து சாப்பிட்லாமான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குமா முடிச்சுட்டு உன்னை தேடி ஓடி வராமாங்கிற மாதிரி இவங்களும் டெக்ஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த டெக்ஸ்டெல்லாம் பண்ணும் போதே இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ திடீர்னு தூக்கி போடுற மாதிரி பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நம்ம ஆள் தான், அவள் கையில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு ஜாலியாக ஓடி வரா. என்னாச்சு இன்னைக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன உனக்கு யாராவது ஆள் கிடச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் அதுக்கெல்லாம் இப்போ எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேறு நிறைய வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொன்னது. குட் நியூஸா? அப்போ பாய் ஃப்ரெண்டே கிடச்சிட்டானா, ஃபிக்ஸ் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ் நிறுத்துங்க பாஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நம்மளுடைய ரிவர்ஸ் கம்பெனி வெயிலிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான விஷயம்னு சொன்னதான் இவ அப்படியே ஜாலியாகிடுறா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, வேற யாரு கெவின் இருக்கான் இல்லையா, அவனுடைய வீக்னஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இவ சொல்கிறா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. எல்லா படத்துலையும் வர அதே சீன் தான். கெவினோட வீக்னஸ் யாருன்னா இந்த பொண்ணு தான். இவ வந்து ஒரு ப்ராஸ்டியூட். இவ மேல கெவினுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கும் போல அவங்க குரூப்ல இந்த பொண்ணை எல்லாரும் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கூட ஒரு அங்கிள் கூட்டிட்டு போவார்ல, அது இந்த பொண்ணு தான். இன்னைக்கு கூட ஒரு அங்கிள் கூட சேர்ந்து தான் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம அரிசா வராங்க. இவளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி இருந்த அங்கிள் எழுந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பேச வராங்க. நான் இங்க உட்காரலாமான்னு சொல்லி கேட்க, அப்படியா சரி, ஆனால் நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி பார்த்தது இல்லையே, தெரியாதேன்னு சொல்ல, இனிமே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அரிசாவும் வந்து உட்காடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, தெரியும், உன்னையும் தெரியும், உன்னுடைய ஜாபை பற்றியும் தெரியும்னு சொன்னதும் இவங்க ஸோ வாட், அதனால என்ன, என் ஜாப் அதுதான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு விஐபி கிளைண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரையும் நான் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி சொல்ல, இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்க இதே பப்புக்கு இன்னொரு ஆளையும் காய்ச்சாங்க. லின்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல, அவனும் இதே பப்புக்கு வந்திருக்கா. அந்த பப்போடைய சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. நம்ம அரிசா அந்த பொண்ணு கூட க்ளோஸாக உட்காந்துருக்க மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது. ஸோ அதை அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க.
இப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இங்கே நம்ம லின்னோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி இருக்கு. ஸோ அங்க வராங்க. அப்படி வரும்போது, இவ டைரக்ட்டா விஷயத்த சொல்லாம, இன்டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்டு கேட்குறா. "அரிசாவுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது? நல்லா போகுதா? முன்னாடி மாதிரி இருக்கா? இல்லையா?" அப்படிங்கிற மாரிலாம் கொஸ்டின் கேட்க, அதுக்கு அவளும், "எனக்கு புரியுது நீ என்ன கேட்க வரன்னு. நாங்க நல்லா தான் இருக்கோம். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கோம். எங்கள் லைஃப் நல்லா போகுதுன்னு சொல்ல, இல்லை எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தான். உன்னை நினச்சி நான் ரொம்ப ஒரி பண்ணுறேன். அதனால தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்ல, இல்லையே ஏதோ விஷயம் இருக்கேன்னு சொல்லி கேட்க, சரி நீ இதை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ண மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இல்லையே அந்த பொண்ணை பாரேன் ஏதோ செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேற ஏதோ பொண்ணுங்க மாதிரி தெரியல, அந்த பொண்ணுகிட்ட இவங்க போயிட்டு க்ளோஸாக உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிற விஷயத்த அவள் மைண்டில் அவள் சொல்ல விருப்பலை. ஏன்னா அதனால அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துடுன்னு சொல்லிட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு தான் அவன் ஃப்ரெண்டு கேட்குறா. அதுக்கு லின்னு, இல்லை நான் எதுவும் தப்பாக நினைக்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிறத ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறா. சரி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே, எனக்கு என் ஃப்ரெண்டோட லைஃபு சேஃபாக இருக்கணும் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு வேறு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இவங்க இழந்து போகிறாங்க. இவங்க என்னதான் இவங்ககிட்ட இப்படி சொல்லியிருந்தாலும், ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க, நான் அவரை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும், இவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது யாராக இருக்கும் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறா. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம்.